தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சிக்கும் நம்பர் 3 கட்சிக்கும் இடையே தான் போட்டி. அதாவது நம்பர் 1 கட்சி என்றால் திமுக, நம்பர் 3 கட்சி என்றால் பாஜகவாம். நடுவில் நம்பர் 2 கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக கட்சி ஒன்றுமே இல்லையாம். ஒரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் ஸ்டாலின். ஸ்டாலின் கூட பாஜகவை தான் குறிவைக்கிறார். எனவே அண்ணாமலை திமுகவை குறிவைக்கிறார். இதுதான் பேசு பொருளாக இருக்கிறது. இன்ற தேர்தலுக்கு ஸ்ரீராமர் கோயில் தான் இவங்களுடைய தேர்தல் நோக்கம், அஜெண்டா, மைய கருத்து. அண்ணாமலை விட்டு நடக்க விடுறாங்க, ஏன் கூட்டம் சேர்க்கிறாங்க, ஏன் அவ்வளவு செலவு பண்றாங்க? அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகிறது, அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகிறது. மோடி வந்தார், அவர் அப்படியே சும்மா ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது அப்படி திரும்புறாரு, ஒரே மாலை கொட்டுது. அப்படியே 1.2 லட்சம் ஓட்டு இருக்கு ஸ்ரீரங்கத்துல, தூக்கி 1.5 லட்சம் பேர் மோடிக்கு போட போறாங்களா? இல்ல, காட்சி மோசடி. அப்படியே காட்டுவோம், டக்குன்னு கட் பண்ணி அதே எடுத்து மறுபடியும் அப்படியே காட்டுவோம். அப்பா துறவுட்டு வழியேற அப்படின்னு பத்திரிகை எழுதுவாங்க. வழியேற மக்கள் காத்து கொண்டு நின்று மோடி வந்தவுடன் பூக்களை கொட்டினார்கள். காசு செலவு பண்ணாத எங்க வருது பூ? இதெல்லாம் இந்த பில்டப்லாம் எதுக்கு அப்படின்னம்னா, ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு வைக்கிறதுக்கான ஆப்பு. அவ்வளவுதான். அவர் அண்ணாமலை நான் போயிட்டு சாமி கும்பிடணும்ன்றாரு சர்ச்சு முன்னாடி. இவ்வளவு காலமா இயேசு சாமியை கும்பிடணும்னு ஏன் உனக்கு தோணல? உடனே RN ரவி புறப்பட்டாரு. இவர் தான் RSS கொடியை அடுத்தபடியா தூக்கி பிடிக்கிறவர். இவர் போறாரு. இவர் போயிட்டு அப்படியே வந்துட்டு ஜபம் பண்றாரு. மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுக்கிட்டு மண்டியை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஜபம் பண்றாரு. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, ரோச செய்திகளுக்காக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பாஜகவும் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் கோதி மீடியாவும், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு முக்கியமான அரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றன. அது என்னவென்றால், மீண்டும் மோடிதான், மீண்டும் பாஜக ஆட்சிதான், 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்வார்கள், தமிழ்நாட்டில் கூட அவர்கள் 25 இடங்களை வெல்வார்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு இமேஜ் பில்டப் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு உருவக கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பரவலாக படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை, ஆங்கில பத்திரிகையில் ஒருவர் கட்டுரை எழுதியிருக்கின்றார். அது என்னவென்றால், தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சிக்கும் நம்பர் 3 கட்சிக்கும் இடையே தான் போட்டி. அதாவது நம்பர் 1 கட்சி என்றால் திமுக, நம்பர் 3 கட்சி என்றால் பாஜகவாம். நடுவில் நம்பர் 2 கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக கட்சி ஒன்றுமே இல்லையாம். அதில் பேச்சிலேயே கிடையாது. ஒரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் ஸ்டாலின். ஸ்டாலின் கூட பாஜகவை தான் குறிவைக்கிறார். எனவே அண்ணாமலை திமுகவை குறிவைக்கின்றார். இதுதான் பேசு பொருளாக இருக்கிறது. எனவே போட்டி என்பது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான், ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் இடையேதான் என்று பில்டப் செய்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் இந்திய அளவில் பார்த்தீர்களானால் அவர்கள் சொல்கிறார்கள். எங்கே சொல்கிறார்கள்? இந்திய ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு கருத்தை முன்வைத்து அதை பரவலாக பரப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானமே நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது என்னவென்றால், இந்திய நாகரிகத்தின், நன்றாக கவனியுங்கள் வார்த்தைகளை, இந்திய நாகரிகத்தின் 500 ஆண்டு கால கனவு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்படுவது. அதனை பிரதமர் மோடி நிறைவேற்றி இருக்கின்றார். இந்த அரும்பெரும் சாதனையை வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மைய பிரச்சனையாக்கி மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் வெற்றியை தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்க? இந்திய ஒன்றிய அரசினுடைய கேபினட் கூட்டத்தில், அமைச்சரவை கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். அதில் சொல்லியிருப்பதை பாருங்கள். இந்திய நாகரிகத்தின் 500 ஆண்டு கால கனவா, அதாவது அயோத்தியில தான் ராமர் பிறந்தாரு, அங்க அவருக்கு ஒரு கோயில் கட்டணும், அங்க இருந்து இந்து கோயில் இடிக்கப்பட்டுதான் அங்க மசூதி கட்டப்பட்டது, எனவே அதை இடித்து விட்டு அந்த இடத்துல கோயில் கட்ட வேண்டும் என்று 500 ஆண்டு காலமாக இந்திய நாகரிகத்தினுடைய கனவாம். முதல் கேள்வி, இந்திய நாகரிகம் என்று ஒன்று இருந்ததா? மொஹஞ்சோதரோ ஹரப்பா நாகரிகம், திராவிட நாகரிகம் என்று அது தொல்லியலாளர்களால் சொல்லப்பட்டது. அவ்வளவுதான்.
ஆரிய நாகரிகம் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடிப்படையை தேடி தேடி அலைகிறார்கள். அப்படி ஒன்று கிடைக்கவே இல்லை. இந்திய நாகரிகம் எங்கேருந்து வந்துச்சு? அப்படி ஒரு சொல்லாடலே இல்லையே. தமிழர் நாகரிகம் என்று சொன்னால் அங்கே மோஹஞ்சதாரோ ஹரப்பாவிலிருந்து கீழடி கொந்தகை வரை அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன இல்லைங்களா? ஆதிச்சநல்லூர்ல இருக்க ஆதாரம், அரிக்கமேட்டில் இருக்க ஆதாரம், இன்னும் எண்ணற்ற இடங்களில் தமிழர் நாகரிகத்திற்கான அடையாளங்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்திய நாகரிகம் என்று சொல்கிறீர்கள், அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? எங்காவது அந்த சொல்லாடல் நீங்கள் வரலாற்று புத்தகத்தில் படித்திருக்கிறீர்களா? ஆரியவர்த்தம், ஆரிய நாகரிகம் என்று ஒன்று இருந்தது, அது சரஸ்வதி நதிக்கரையில் இருந்தது என்றெல்லாம் இவர்கள் புரடாவிட்டார்கள். ஆனால் அதற்காக எங்கு தோண்டி தேடினாலும் அங்கிருந்து கிடைப்பது பார்த்தீர்களானால் அது தமிழர் நாகரிகத்தினுடைய எச்ச சொச்சங்கள் தான். ஹரியானாவில் கூட அப்படி ஒரு இடத்தில் நோண்டினார்கள். அதில் வெளியானது யாதுன்னு பார்த்தீர்கள், தமிழர் நாகரிகம். உடனே பொத்தி கொண்டார்கள். ஆனால் அதற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது மோடி அரசு. தமிழர் நாகரிகத்தை எல்லாம் இந்திய நாகரிகமாக அவங்க ஒத்துக்கிறதே இல்லை. அது இந்தியாவுடைய பெருமையாக அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை. அவங்க கண்டுபிடிக்கணும் ஒன்று. வேதகால நாகரிகம்னு சொன்னாங்க, ஆதாரம் இல்லை. ஆரிய நாகரிகம்னு சொன்னாங்க, கண்டுபிடிக்க முடியல. இப்போ சொல்றாங்க இந்திய நாகரிகத்தினுடைய கடவுள். சரி, இது ஒரு பக்கம். இது அவங்க பொய், புரட்டு, புரளி இதெல்லாம் அவங்களுடைய கைவந்த அரசியல் கலைகள். அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா 500 ஆண்டு கால கனவு 1528 மிர்பாகியால் பாபர் ஆட்சியில் அரசியல் இருந்த அந்த மிர்பாகி என்கின்ற அமைச்சரால் கட்டப்பட்டது இந்த பாபர் மசூதி. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல பாபர் மசூதி என்று இருந்த அந்த இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்கின்ற கதை எப்பொழுதிலிருந்து இருக்கிறது, நம்பிக்கை எப்பொழுதிலிருந்து இருக்கிறது? ஒருபோதும் இருந்ததில்லை. 1870 ஒரு வெள்ளை ஆட்சியாளர், ஃபைசாபாத் தாலுகாவினுடைய வெள்ளை ஆட்சியாளர், அவர் பேரு கார்னகி. இந்த கார்னகி 1870 ஆண்டில், இன்றிலிருந்து சொல்ல போனா 150 ஆண்டுகளுக்கு முன்னர், அவர் ஃபைசாபாத் ஜில்லா ஃபைசாபாத் பை பி கார்னகி அப்படி அவர் சொல்றாரு, ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெட்ச் ஆஃப் தாசில் ஃபைசாபாத் என்று சொல்லிட்டு அவர் ஒன்று வெளியிடுறாரு 1870. அதுல அவர் என்ன சொல்றாரு, இங்கே உள்ளூர் வாசிகள் பேசக்கூடிய விவரத்தின் அடிப்படையில் கார்னகி assisted on the basis of locally affirmed information that 3 temples in Ayodhya were destroyed and mosques were constructed at their site by Mughals. முகலாயர்களால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபைசாபாத் தாலுகால இருக்கக்கூடிய 3 கோயில்கள் இடிக்கப்பட்டு அங்கு மசூதிகள் கட்டப்பட்டன. இதான் அவர் சொல்றாரு. இதான் ஆரம்பம். இடிக்கப்பட்டதற்கான ஆதாரம் எதையும் சொல்லல, உள்ளூர் மக்கள் பேசிக்கிறாங்கப்பா அப்படின்றத வச்சு அவர் கெசட் சொல்றாரு. அது அப்படியே தொடர்ந்து HR நெவலி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த வர ஒரு கெசட் ஆஃப் ஃபைசாபாத் பப்ளிஷ்ட் 1905, 35 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களும் அதே தான் சொல்றாங்க. ஆனா உள்ளபடியே இந்த இடத்துல இந்த ராமர் கோயில், ராமர் இங்கே பிறந்தார், அந்த இடத்துல ராமர் கோயில், ஒரு இந்து கோயில் இடிக்கப்பட்டு தான் மசூதி கட்டப்பட்டது என்கின்ற கதை எப்பொழுது பிறக்கிறது என்றால், விடுதலை பெற்றதற்கு பின்னால், இந்த நாடு விடுதலை பெற்றதற்கு பின்னால் 1949 என்ன செய்யறாங்க அப்படின்னோம்னா, 1949 டிசம்பர் மாதம் 22, 23 தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவில் ஒரு ராமர் சிலையை அங்க இருக்கக்கூடிய மதவாதிகள் கொண்டு வந்துட்டு மசூதியில ஒரு பக்கத்துல வச்சு கும்பிடுறாங்க. இது பிரச்சனையான உடனேயே ஜவஹர்லால் நேரு அன்றைய பிரதமர், அன்றைக்கு யுனைடெட் பிராவின்ஸ் சொல்லக்கூடிய இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநிலத்தினுடைய பிரதமர், அப்ப முதல்வர்ல பிரதமராக இருந்த கோவிந்த் வல்லப பந்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. உடனடியா அந்த சிலையை அங்கிருந்து அகற்றுங்கள், இது எதிர்காலத்தில் பெரும் பிரச்சனையாகும், மத பிரச்சனையாகும் என்று சொல்லுகின்றார். அதுக்கு கோவிந்த வல்லப பந்த், அப்ப அந்த காலத்துல இருந்த காங்கிரஸ் இருந்த சங்கி, அவர் என்ன பண்றாரு, இல்ல அப்படிலாம் செய்ய முடியாது, அது மக்களுடைய நம்பிக்கை, அதை ஒண்ணு நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அப்படியே அந்த இடத்துல உடனே அந்த இடத்துல ஒரு மதில் மாதிரி ஒன்றத்தை எழுப்பி
அதற்குள்ள வழிபாடெல்லாம் நடத்த ஆரம்பிச்ச உடனே அது அப்படியே காக்கப்படுகிறது. விடுதலை பெற்ற இந்தியாவில் 1949 இவ்வளவுதான். இதற்கு பிறகு 1980களில் தான் அங்குதான் ராமர் பிறந்தார் என்று சொல்லி விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய சர்வதேச தலைவராக இருந்த அசோக் சிங்கால் சொல்றார். அது பின்னாடி 1990 மண்டல அறிக்கைக்கு எதிராக அத்வானி வந்துட்டு ரத யாத்திரையை தொடங்கி அந்த ராமர் கோயில், பாபர் மசூதி இடிப்பு, ராம் ஜென்மஸ்தன் மூவ்மெண்ட்டை பெருசாக்குறாரு. யாரு? அத்வானி. பெருசாக்கித்தான் 1992 இடிக்கிறாங்க. இதுதான் கதை. 49 தொடங்கி அடுத்த 43வது வருடத்தில் மசூதி இடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இப்ப எல்லாம் என்ன. ஆனா என்ன சொல்றாங்க பாருங்க, 500 ஆண்டு கால கனவு, அதை நிறைவேற்றியவர் மோடி. இப்படி இந்து மக்களினுடைய, அதாவது இந்தியாவே ராமருடையது, அந்த ராமரு மோடிக்கு உரியவர், மோடியினுடைய சொந்தக்காரர் என்று சொல்லி அவர் ராமருக்காக ஒரு பெரும் கோயிலை கட்டி திறந்து வைத்த இந்த விடயத்தை தான் மையப்படுத்தி நாடு முழுவதும் பரப்புரை செய்து நாம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்றார். என் கையில் இருப்பது வரலாற்றாளர்கள் எழுதிய தி அனாட்டமி ஆஃப் அ கான்ஃபரன்டேஷன். இது எடிட் பண்ணது யாருன்னா சர்வப்பள்ளி கோபால், பீயிங் அன் ஹிஸ்டாரியன். இந்தியாவினுடைய 2வது குடியரசுத் தலைவரான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய மகன் இவர். இவர் மட்டுமல்ல, சர்வப்பள்ளி கோபால், KN பணிக்கர், சுஷில் ஸ்ரீவாத்சவா, AG நொரானி, முஷிருல் ஹாசன், நீலாத்ரி பட்டாச்சாரியா, ரொபீலா தாப்பர், ஆதித்யா முகர்ஜி, அஸ்கார் அலி என்ஜினியர், அமியா குமார் பக்ஷி ஆகிய 10 பேர் ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த புத்தகத்தை எழுதி 1990 வெளியிட்டாங்க. இதுதான் இந்த புத்தகம், அனாட்டமி ஆஃப் அ கான்ஃபரன்டேஷன். அப்பவே நாங்களாம் இதெல்லாம் வாங்கி படிச்சிருக்கிறோம். இதை வெளியிட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்குயின் பதிப்பகம். எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளவு ஆதாரங்களோடு இவர்களுடைய புரட்டை அன்றைக்கே உடைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசனுடைய அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி 500 ஆண்டு கால கனவு என்று பொய் சொல்லி அதை நிறைவேற்றியவர் மோடி என்று சொல்லி மோடியால் இது சாதிக்கப்பட்டது என்று ஒரு உருவகத்தை கட்டமைக்கிறார்கள், பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அதுக்காக தான் ஒரு பூவை தூக்கிட்டு அப்படியே தனியா நடந்து வந்தார். ஆக இந்த பிம்பத்தை கட்டமைத்து அதுதான் மக்களை ஈர்க்கிறது. எப்படி புல்வாமா தாக்குதலை சொல்லி, புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு எல்லாம் மாறிவிட்டது என்று நாடு முழுவதும் சங் பரிவார் சார்பாக பேச வந்தவர்கள் எல்லாம் பேசினார்கள். அவ்வளவுதான், எல்லாம் மாறிடுச்சு. காப்பாற்ற வேண்டியவங்க காப்பாத்தல, ஆனா ஓட்டு அவங்களுக்கு தான் விடுமா என்று சொல்லி ஒரு இமேஜை பில்ட் பண்ணாங்க. கடைசியில தெரிஞ்சிருச்சு, அவங்கள விமானத்துல போய் எடுத்துட்டு போய் இறக்கியிருந்தாங்கன்னா இது நடந்தே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜம்மு காஷ்மீருடைய கவர்னராக இருந்தவர் சொன்னது நாம படிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம், இதிலேயே நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். ஆக இன்ற தேர்தலுக்கு ஸ்ரீராமர் கோயில் தான் இவங்களுடைய தேர்தல் நோக்கம், அஜெண்டா, மைய கரு. இந்த இமேஜ் பில்டப் இது உடனே மக்கள் ஏமாந்துருவாங்களா? மக்கள் உடனே நம்பிடுவாங்களா? அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஆனா அவங்க மக்களினுடைய வாக்குகளை பெற்று ஜெயிக்க போறதுல EVM வச்சு ஜெயிக்க போறாங்க. கவனிங்க நீங்க, இந்த பில்டப் தான் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது. அதுதான் இங்க தமிழ்நாட்டில் கட்டுரையாகவும் எழுதப்பட்டு இது திமுகவுக்கும் பாஜகவுக்குமான கடைசியாக நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 5% ஓட்டு வாங்கினது பாஜக. திமுக மட்டும் 44%, 43% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த 5 இந்த 43 மோத போதுங்களா? ஏதோ வடிவேல் ஓட்டு படத்தில் வருமே, ஒரு 2-3 பேர் சேர்ந்து வடிவேலை தூக்கி கோதால போட்டுருவாங்க. உடனே சைட்ல இருந்த ஒரு நோஞ்சா என்ன சொல்லிடுவான்னா, சிங்கம் குதிச்சிருச்சு இப்ப பாரு சண்டைய அப்படி சொல்லி ஏத்தி விடுவான். ஏய் நான் எங்கடா குதிச்சேன் அப்படி சொல்லி வடிவேல் தணர்வாரு. ஆனா இங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதான் வித்தியாசம். வடிவேலும் உண்மையா நடிச்சாரு, இங்க சிங்கமே வந்துடுச்சு. இதான் இந்த பில்டப் அப்படின்றது. அப்படியே ஒரு உருவகத்தை, அப்படியே ஒரு இமேஜை உருவாக்கி அப்படியே காட்டுறது. விவேக் ஒரு இடத்துல வந்துட்டு பலூன் வச்சு ஊதி காத்தடிச்சு அப்படியே காட்டுவாரு திட்டின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரா காத்தடிச்சு அவரே பறப்பாரு. ஆனா இவர்கள் அதை நம்புகிறார்கள். ஏன்னா இதை வந்துட்டு எல்லா ஊடகத்திலையும் பேசுறாங்க, ஊடகவியலாளர்கள் கட்டுரை எழுதுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா
சராசரி மக்கள், கிராமத்து மக்கள், ஓ மோடி தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாரு போல, இவங்க தான் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க போடுற கட்சிக்கு தான் போட போறாங்க. ஆனா பொத்தான தானே நீங்க பிரஸ் பண்ண போறீங்க. அது எங்க ஓட்டு போடுறீங்க? நீங்க பொத்தான பிரஸ் பண்ண உடனே கீ அப்படின்னு ஒரு சத்தம் வரப்போது நீங்க வந்துட போறீங்க. அப்படி விவி பேடை பார்க்க போறீங்க, வைக்கிறாங்களா வைக்கலையான்னு தெரியல. அதில் பார்த்த உடனே கட்டாயம் இந்த சீட்டு விடும். அதில் சின்னம் மாறி இருந்தது, அதில் தாமரை விழுந்துருந்ததுன்னா என்னப்பான்னு கேட்டிங்கன்னா அது அடுத்தவங்களை கேட்போம். அவங்க 2 பேரும் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா உங்களை தூக்கி உள்ள 6 மாதத்துக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் ஓட்டு போகிறாங்க. இப்படியான ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குது இல்லையா? அதனால தான் தேர்தல் ஆணையரை நிர்ணயிக்கிற இடத்துல வந்துட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி வேணான்னு சட்டத்தை திருத்தி மோடி மாத்திட்டாரு. ஏன்னா எல்லாம் பாக்கெட்ல இருக்கணும். உச்ச நீதிமன்றம் இந்த பாக்கெட்ல இருக்கணும், தேர்தல் ஆணையம் இந்த பாக்கெட்ல இருக்கணும், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஜிப்பா பாக்கெட்ல இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு ஜனநாயக ஆட்சி அவர் கொடுக்குறாராம் இவரு. அதுல வந்துட்டு இவர் வர உச்ச நீதிபதியோட நேற்று ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறாங்க. அந்த சிரிப்பெல்லாம் அடிக்கடி பகிர்ந்துக்க வேணாம், பார்ப்போம், நிறைய நடக்குது. ஆக இந்த இமேஜ் பில்டப் உடைய பின்னணி இந்த சூத்திரம் தான். இவிஎம் வச்சு ஜெயிக்கிறது, ஆனா இமேஜ் பில்டப் வச்சு அதை நியாயப்படுத்திடுறது. இன்னைக்கு நாளைக்கு சொல்ற அதான் இவரெல்லாம் ஸ்டாலின் கூட சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, தமிழ்நாடு முதலமைச்சர் நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்குவீங்க, நோட்டா கீழே வாங்க பாஜக சொல்லிட்டு இருக்காரு. புரியல அவருக்கு இன்னும். ஏன் அவங்க வந்துட்டு அண்ணாமலை விட்டு நடக்க விடுறாங்க? ஏன் கூட்டம் சேர்க்கிறாங்க? ஏன் அவ்வளவு செலவு பண்றாங்க? அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகிறது, அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகிறது. மோடி வந்தார், அப்படியே அவர் அப்படியே சும்மா ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது அப்படி அப்படி திரும்புறாரு, ஒரே மாலை கொட்டுது, அப்படியே வச்சு போடுறாங்க. 1-2 லட்சம் ஓட்டு இருக்கு ஸ்ரீரங்கத்துல, ஒன்னு தூக்கி 1.5 லட்சம் பேர் மோடிக்கு போட போறாங்களா? இல்ல. ஆனா காட்சியில் அதான் கண்டிக்க மோடியை வரவேற்கிறாங்க சொன்னாங்க. எந்த இடத்துல வந்துட்டு ஆள் வரல, ஆளே இல்ல, அந்த இடத்த காட்டாத ஒன்னு ஏற்கனவே பண்ண மறுபடியும் மோடியினுடைய கார் அப்படி திரும்பும். நான்லாம் ஊடகத்துல இருந்தவங்க, எங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? எப்படியாப்பட்ட காட்சி போர்ஜரின்னே பேர் இதுக்கு, காட்சி மோசடி. அப்படியே காட்டுவோம், டக்குன்னு கட் பண்ணி அதே எடுத்து மறுபடியும் அப்படியே காட்டுவோம். அப்பா துறவுட்டு வழியேற அப்படின்னு பத்திரிகை எழுதுவாங்க. வழியேற மக்கள் காத்து கொண்டு நின்று மோடி வந்தவுடன் பூக்களை கொட்டினார்கள். காசு செலவு பண்ணாது எங்க வருது பூ? அதுவும் பூ தமிழ்நாட்டில் விற்கிற விலை சாதாரண விலையா விற்குது. ஸோ துட்டு கொடுத்தா அதை எடுத்து பூவை தூவ முடியாது. அப்போ சாமந்தி பூவா வீசுவாங்க, அதான் பாரதிய ஜனதா கலரு. உடனே அந்த சாமந்தி பூவா வீசுவாங்க. இதெல்லாம் இந்த பில்டப்லாம் எதுக்கு அப்படின்னம்னா, ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு வைக்கிறதுக்கான ஆப்பு அது, அவ்வளவுதான். காங்கிரஸ் ஒரு 9-10 தொகுதியில் நிற்க, புதுச்சேரி உட்பட தென் மாநில மாவட்டங்களில் சாதி ரீதியாக ஏற்கனவே சார்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது இல்லாத சர்ச்சுக்கெல்லாம் வேற போறாரு இவர் திடீர்னு. கேரளால பாத்தீங்கன்னா சர்ச்சு விஜயம், இங்க பாத்தீங்கன்னா அவர் அண்ணாமலை நான் போயிட்டு சாமி கும்பிடணும்ன்றாரு சர்ச்சு முன்னாடி. இவ்வளவு காலமா இயேசு சாமியை கும்பிடணும்னு ஏன் உனக்கு தோணல? உடனே அதான் வெளில போயிட்டு வேற எங்கன்னா பாலிடிக்ஸ் பண்ணு அவர் துரத்துட்டாங்க. உடனே RN ரவி புறப்பட்டாரு. இவர் தான் RSS கொடியை அடுத்தபடியாக தூக்கி பிடிக்கிறவர். இவர் போறாரு. இவர் போயிட்டு அப்படியே வந்துட்டு ஜபம் பண்றாரு, மெழுகுவத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு வண்டியை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஜபம் பண்றாரு. இவ்வளவு காலம் ஏன் சாமி, ரவிசாமி ஏன் சாமி நீ ஜபம் பண்ணல? இன்னும் கொஞ்சம் நாள் தேர்தல் நடக்கிறதுக்கு இருந்ததுன்னா உடனே கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு சபரிமலைக்கே போவார், எழுமுடி தாங்கி. இல்ல காட்டணும்ல, பாரு கவர்னர் தான் இருக்கிறாரு. ஒரு பாரு காலில் செருப்பு போடாத, ஏற்கனவே பாரு ஸ்ரீரங்கத்தில் வந்துட்டு பெருக்கினாரு, கழுவுனாரு. அவரும் அவர் பொண்டாட்டியும் சேர்ந்து 2 பேரும் கழுவுனாங்க. ஏன்னா அங்க வந்துட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்குதான் நிலைமை. இவரு போயிட்டு கழுவுறாரு. ஸோ அப்படி ஒன்று போனா நல்லா இருக்கும். இப்படி பழனிக்கு ஒரு ஏற்கனவே அவங்க வேல் காவடி வேல் யாத்திரை பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பண்ணா. இந்த இமேஜ் பில்டப்லாம் என்னன்னா, பாஜக மேற்கொண்ட அந்த பரப்புரைகளால் அப்படியே வாக்கு வங்கி உருவாகி விட்டது. வாக்கு தான் பாஜக இருக்குது, வங்கி இல்லை பேங்கும் கிடையாது, ஆனா வாக்கு வங்கி உருவாக்கி விட்டது என்று ஜெயிச்சுட்ட உடனே இவிஎம் வச்சு ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சுட்ட உடனே ஒரு பில்டப் கொடுக்கறது. இந்த டிடிவி தினகரன் எடுத்துக்கங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவரு இவருடைய கட்சி தான் போன தேர்தலில் வந்துட்டு இந்த இவிஎம் வச்சு பழி வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 2000 பூத்துல இவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு அதெல்லாம் பாஜகலாம் நல்லா வளர்ந்துட்டு வர கட்சி தான், நம்மளுக்கு வந்துட்டு ஆட்சியில் இருக்கிறதுக்கெல்லாம் துணை நின்னாங்க, இவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, நீங்க என்ன துணை நிக்கிறது பேசுறாரு. ஏன்? அடிமைப்பட்டு விட்டார்கள். சோ அந்த அடிமைகளை வச்சு பில்டப்.
இந்த பில்டப்பை வச்சுக்கிட்டு பின்னாடி இவிஎம் பயன்படுத்துறது, இதுதான் அவங்களுடைய சூத்திரம். இதுதான் மக்களே நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை போல சில இடங்களில் மட்டும் இதை உடைக்கிறோம், கேரளாவில் உடைக்கிறோம், மற்ற இடங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு ஃபுல் ஃப்ளோவா போயிட்டு இருக்குது. அதுவும் இந்த தேச ஊடகங்கள் இருக்குதுல்ல, நேஷனல் மீடியா, அது பயங்கரம். அதுல இருக்கிற ஒருத்தரே எடுத்து கத்துறாரு, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அவர் கத்துறாரு. இவ்வளவு காலம் ஏன்டா நீங்க எல்லாம் கத்தல? அப்புறம் சாமி வரலையா? இந்த சாமி வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உடுக்கு டிங்கு டிங்குன்னு உடுக்கடிச்சா உடனே 4-5 பொம்னாட்டிக்கு அங்கங்க இருந்து அப்படி சாமி ஆடுவேன். அந்த மாதிரி மோடி வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு என்னடா சாமி ஆட்டம் இதெல்லாம்? ராமர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட அவஸ்தை, அவர் நடத்தின போர், பண்ண பாவத்துக்காக அவர் வந்துட்டு இங்க லிங்கத்தை வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணி அவர் சாமியை கும்பிட்டுட்டு நடக்காத நடை இல்லை, படாத பாடு இல்லை. ஆனா அவரை காட்டி, அதுவும் சின்னதா காட்டி, அது குழந்தை ராமர் கையிலேயே கோதண்டம் இருக்குது. குழந்தையா இருக்கும் போதே அவர் அரசவையில தானே இருந்தாரு, அப்பவே அவர் வில்லை அம்பி தூக்கி விட்டாரு. ஏன் இந்த மாதிரிலாம் இப்படி எல்லாம செய்வீங்க? விபி சிங், சமூக நீதிக்காரர் விபி சிங் நல்லா சொன்னாரு, நாம் ஸ்ரீராமரை இதயத்தில் வைத்து வணங்குகின்றோம், ஆனா பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அதை வாக்குப்பெட்டியில் அடைக்கிறார்கள். அப்போ வாக்கு சீட்டு இருந்தது. இப்ப சின்ன ராமர்ல, குழந்தை ராமர்ல இவிஎம்ல எடுத்து சொல்லி விட்டாங்க. அவ்வளவுதான். இதான் மக்களுடைய முடிவு. இத இந்த காங்கிரஸ் கூட்டணியால உடைக்க முடியுமா? இவங்களும் சேர்ந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதா கி ஜெய்னா அவன் தான் ஒரிஜினல், நீ டூப்ளிகேட் ஆகி மத்திய பிரதேசத்திலேயே ராஜஸ்தான்லையும் தோத்த மாதிரி தோத்துற போறீங்க. இதான் நடக்குது. மக்களாகிய நாம் 10 ஆண்டு காலத்தில் இவர்கள் செய்தது என்ன, நாம் பெற்ற பலன் என்ன என்றதை பார்க்கணும். கிராமத்து மக்கள் அல்ல, அவர்கள் ஒருபோதும் பாஜக ஓட்டு போடல. நீங்கள் தான், நகர மக்கள் தான் வாக்களித்திருக்கிறீர்கள். அதை பலமுறை நிரூபணமாக இருக்கிறது. அதுதான் மீண்டும் நிரூபணமாக போகிறதோ என்கின்ற அச்சம் நிலவுகிறது, ஏற்படுகிறது. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. இந்த காணொளி பயனுள்ளது என்று நீங்கள் கருதினீர்களானால் லைக் கொடுங்கள், இல்லை என்றால் டிஸ்லைக் கொடுங்கள். ஆனால் உங்களுடைய கருத்தை பதிவிட மறக்காதீர்கள். ஏனென்றால் அதை அரசியல்வாதிகளும் இன்றைக்கு பார்க்கின்றார்கள், எல்லோரும் பார்க்கின்றார்கள். அற்புதமான கருத்துக்கள். என்னாலெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை படிக்காம நைட்டு 2 மணிக்கு எழுந்து படிப்பேன். அவ்வளவு நல்ல கருத்துக்களை நீங்க சொல்றீங்க, அவ்வளவு ஆழமா சொல்றீங்க. எதிர்க்கிறவங்க ஒத்த வார்த்தையில் எதிர்ப்பாங்க, கொய்யனாதா, உனக்கு வேற வேலை இல்லையா, கதர்றா, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஊளை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒண்ணுமே இல்லாத நரி, வாழ இருந்த நரி கதையின்னு அது மாதிரி ஊழையிட்டுறாங்க. அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் மிக ஆழமாக இருக்கின்றன. கருத்துக்களை பதிவிடுங்கள். அதே போல இந்த காணொளி காட்சி சரியானது என்று கருதினால் பகிருங்கள் தோழர்களை. அதுதான் ஜனநாயக கடமை. பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.